விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் 2 ஐட்டம்ஸ் ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா அவல் பாயாசம். அதுக்கான வீடியோவும் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்தது நான் செஞ்சது ரவா லட்டு. எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை ரவா லட்டு செய்யணுன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் செஞ்சு பார்த்தேன். நல்லாவே வந்தது. டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. ஒருவேளை நானே செஞ்சதால் நல்லா இருக்குன்னு சொல்கிறனோ என்னன்னு தெரியலை. பட் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் வரும். ஃபஸ்ட்டு ரவா லட்டு செய்கிறதுக்கு ஒரு வானலில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் நெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதில் ஒரு 15 முந்திரி பயிறுக்கிட்ட போட்டு நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதில் திராட்சையும் போட்டு காஞ்ச திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரவை ஏற்கனவே வச்சுருந்தேன். நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை எடுத்துட்டேன். இது மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்துடணும். ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம நல்லா போட்டு வதக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா கரைஞ்சிருச்சுனாக்கா அந்த ஸ்மெல் வந்து வரும், நல்லா இருக்காது ரவா லட்டு. நெக்ஸ்ட்டு அந்த அதே வானலில் அந்த ரவை இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதே வானலில் துருவின தேங்காய் போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, அந்த தேங்காய் தண்ணி இருக்கக்கூடாது, அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. தேங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே போயிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுமே அதில் நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு அதை இன்னொரு வானலில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதே வானலில் பாவு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து 1/2 கிளாஸ் சர்க்கரை, அதில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன். சர்க்கரை பாகு நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு எடுக்கணும். ஸோ ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாகுலேயே ஒரு 2 ஏலக்காய் எடுத்து நல்லா நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாகு கொதித்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா தடவி விட்டுட்டே இருந்தேன். இப்போ பாகு பதம் வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இந்த பாகை இறக்கிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரவை கலவை, அதில் வந்து இந்த பாகை ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறிக்கணும், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே தான் நம்ம உண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது கை வந்து பொறுக்கிற சூட்டில் நம்ம உண்டை பிடிக்கணும். இப்போ இந்த பாகு வந்து எல்லா இடத்துலையுமே பற்ற மாதிரி நல்லாவே கிளறி விட்டுட்டேன். இப்போ இதில் உண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு இதில் வந்து ஒரு 15 உண்டை வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.